இன்றைக்கி நம்ம சவுத் இண்டியன் டிஷ் பார்க்க போகிறோம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வடை பார்க்கலாம். வடை பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சவுத்தில் பார்த்தா நம்ம கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சோண்டு இல்லாட்டி அதுலேயே வெங்காயம் போட்டு தேங்காய் போட்டு பண்ணுவோம். அதே பெங்களூர் சைடு கர்நாடகா சைடு போனீங்கன்னா மத்தூர் வடை சொல்லுவாங்க. மத்தூர் வடாவில் வந்து நீங்கள் அது வேறு மாதிரி ஃபுல்லாக மைதா அப்புறம் அதில் அரிசி மாவு அது வேறு காம்பினேஷன் டோட்டலி. அதே லைக் மைசூர் சைடு போனீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வடை இருக்குது. பட் இன்றைக்கி வந்து ஒரு ஆக்சிடென்டலாக டிஸ்கவர் பண்ண இந்த வடை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பாசிப்பருப்பு வடை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு மாதிரி லைட்டாக ரொம்ப காரம் அடிக்காமல் லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட் டெண்டன்சியும் இருக்கும் பார்க்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக இது உடம்புக்கு ரொம்ப கேஸ் ஃபார்ம் ஆகாது. ஏன்னா இது வந்து நிறைய பாசிப்பருப்பும் கொஞ்சமாக கடலைப்பருப்பும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ஆக்சிடென்ட்லி மை மதர் ஸ்டம்பிள்ட் அப்பான் திஸ் ரெசிபி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு 1 கப், மூங் தால், அப்புறம் சன்னா தால் அதாவது கடலைப்பருப்பு 1/2 கப், அப்புறம் கொஞ்சோண்டு அரிசி, பச்சை அரிசியோ என்ன அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, கொஞ்சோண்டு தேங்காய் அண்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா, டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய், பெருங்காயம், உப்பு, அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சோண்டு நம்ம இதுவே டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறேன். இது இன்னும் கொஞ்சம் அந்த சாஃப்டாகவும் இருக்கும் பட் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த டெண்டன்சி. இது நம்ம யூஸ்வலாக ட்ரை பண்ண மாட்டோம். ஸோ கொஞ்சம் இந்த கட்லெட் டெண்டன்சியும் இருக்கும். ஃபுல்லாகவும் இது டாமினேட் பண்ணாது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 30 minutes, ½ an hour ஊற போட்டுட்டு தண்ணி விடாமல் நல்லா கட்டியாக அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். நல்லா கொஞ்சம் கூட தண்ணி விடாதீங்க, ஏன்னா அதில் ஆல்ரெடி வாட்டர் அப்சர்வ் ஆகி நல்லா அது அரைக்க இந்த மாதிரி வரும். ரொம்ப லூஸாக இருந்தால் வடை கிறிஸ்பியாக நல்லா இருக்காது. ஸோ இதில் நம்ம வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். இதுலேயே நீங்கள் வந்து தேங்காய் மாத்திரம் ஆட் பண்ணி பண்ணலாம், இல்லாட்டி ஆனியன், கேரட், கேபேஜ் அந்த மாதிரி ஆட் பண்ணியும் பண்ணலாம். ஸோ பேஸ் இதாக வச்சுட்டு நீங்கள் ரெஸ்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், கொஞ்சமாக அந்த ஊற வச்ச பாசிப்பருப்பு வந்து தனியாக எடுத்து வச்சேன். ஸோ இதை வந்து இது சின்ன டிப் தான். இதை வந்து நீங்கள் அரைச்சிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் இதோட ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ரை பண்ணுறச்ச பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பருப்பாக ப்ளஸ் கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா சுத்தமாக இதில் தண்ணியை ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ பி கேர்ஃபுல். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஏன்னா எல்லா மாய்ஸ்சரும் அந்த அப்புறம் லென்டில் ஒரு இந்த பருப்பு வந்து அப்சார்ப் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வாட்டரே ஆட் பண்ணாதீங்க. ஸோ இதில் வந்து இந்த உலர்ந்த சோக் பண்ண பாசிப்பருப்பு இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பிஃபோர் தட் நான் வந்து எண்ணெயும் காய வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம டைம் ஈஸியாக இருக்கும். குவிக்காக ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணோன்னா எப்போவுமே குக்கிங்கில் டைம் ஈஸியாக சேவ் பண்ணலாம். ஒரே ஒரு டிஷ்ஷில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா தென் வி லூஸ் டைம். எஸ்பெஷலி மார்னிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா they have to multitask, breakfast, lunch, அப்புறம் பேக் பண்ண வேண்டியது. ஸோ அந்த மாதிரி if you plan mentally, so it will be very easy for you. ஸோ மாவு பெசரிச்சே எண்ணெய் வச்சுட்டோம் வச்சுக்கோங்க. ஸோ by the time மாவு is ready, just deep fry and take it. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் தேங்காய் ஆட் பண்ணேன். நான் வந்து தேங்காய் பேஸ்ட் பண்ணுறேன். இதே வெங்காயம் பிடிக்கிறவங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 கப் தேங்காய், கொஞ்சம் பெருங்காயம். சில பேர்த்துக்கு வெங்காயம் போட்டால் பெருங்காயம் பிடிக்காது, ஏன்னா அந்த காம்பினேஷன் சூட் பண்ணாது சொல்லுவாங்க. ஸோ வெங்காயம் போட்டோன்னா பெருங்காயம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, ரெட் சில்லிஸும் நான் வந்து அதோடய சோக் பண்ணி அரைச்சிட்டனால இப்போ நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் உருளைக்கிழங்கு, நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க போதும். நான் வந்து இந்த பேபி பொட்டேட்டோஸ் சொல்லுவாங்க இல்லையா, சின்னது, அது ஒரு மீடியம் சைஸாக 2 எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் நார்மல் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஸ்மாலர் சைஸ் 1 எடுத்துக்கோங்க இந்த ரேஷியோக்கு. ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு ஈவனாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஸ்ப்ரெட் அவுட் ஆன மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடு ஆறுது இப்போவே. எதர் ஒரு வேக்ஸ் பேப்பர் சொல்லுவாங்கல்ல, இந்த பிஸ்கெட்லாம் பேக் பண்ணுறச்ச கீழே பேக்கிங் ஷீட்டை லைன் பண்ணுவோம் இல்லையா, அது இல்லாட்டி ஒரு வெத்தலையோ ஒரு வாழை இலையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வடையை நல்லா தட்டி போடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வடையே சின்னதாக காயின் சைஸில் தட்டி போடுவாங்க. அது வந்து நீங்கள் லஞ்ச் சாப்பிட்றச்ச இல்லை டின்னர் பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் வந்து ஒரு வெத்தலை எடுத்துக்கிறேன், நல்ல ஹியூஜ் சைஸ். கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன், கை நினச்சி அப்பப்போ கை நனைச்சி பண்ணனா உங்களுக்கு ஏன்னோ அது ஒட்டிக்காது, நீட்டாக வராது. இன்னொரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த எண்ணெய் சுடுறது இல்லையா, அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா மாவில், அதில் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன், நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு வடை. இல்லாட்டி சில பேர் வெறும் எண்ணெய் ஆட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி சூடு பண்ண எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ட் ரிசல்ட் இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நேரம் வடை கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சில சமயம் வறுத்து எடுத்தப்புறம் கொஞ்சம் நேரம் கிறிஸ்பியாக இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாகி ஆகிடும், ஒரு மாதிரி வதக்குன்னு ஆகிடும். பட் நீங்கள் இந்த மாதிரி சுட்ட எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல எண்ணெயும் சூடாயிடுச்சு. பட் ஆல்வேஸ் செக் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சா என்னென்ன. கீழே போட்டோன்னே இட் ஷுட் கம் அப். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் சூடானா இது சரியாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வடை தட்ட ஆரம்பிக்கலாம். நான் வந்து சின்னதாக தட்டலாம் நம்ம. ஸோ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பெருசோட சின்னதாக சில சமயம் பாதி சாப்பிட்டு போட்டுருவாங்க சின்ன பசங்கள்லாம், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப போட்டு அமுக்கக்கூடாது, கொஞ்சம் உள்ள போலாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ஓரமாக போடுங்க. எஸ்பெஷலி நியூலி மேரிட் பீப்புள் ஹூ ஆர் நியூ டு குக்கிங்லாம் வராங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த சின்ன டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி பெரியவங்கெல்லாம் ப்ரோவாக இருப்பீங்க, பட் நியூ பீப்புளுக்கு சொல்கிறேன் நான். அது கொஞ்சம் இதான அப்புறம் நீங்கள் எண்ணெய் எப்படி பண்ணிங்கன்னா உள்ளே போயிடுவாங்க. தண்ணி தொட்டு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த நான்ஸ்டிக் ஆக்ஷன் கிடைக்கும் கையில். இல்லாட்டி ஃபுல்லாக மாவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வடை உடஞ்சி போகும், இல்லை நீட்டாக வராது. நம்ம நார்மல் வடை பண்ணுவோம் இல்லையா, கடலைப்பருப்பு வடை, அதே டெக்னிக் தான், ஜஸ்ட் ரெசிபி கொஞ்சம் வேரி பண்ணும். வடை பண்ணாலே ஹோல் வீடு நல்ல ஸ்மெல் வரும் உங்களுக்கு. அண்ட் வடை இஸ் ஸோ வெர்சடைல். பார்த்தீங்கன்னா சாம்பார் வடையாக சாப்பிட்லாம், ரச வடையாக சாப்பிட்லாம். இதே லைக் உளுத்தம் பருப்பு போட்டு பண்ணிங்கன்னா அதே தயிரில் போட்டு தகி வடையாக சாப்பிட்லாம். ஸோ இந்த வடை மிந்து போனால் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ரச வடையாக பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப க்ரௌட் ஆகாமல் பார்த்துக்கோங்க பிளேட்டு. ஏன்னா அப்போ இந்த குக்கிங் ஸ்பேஸ் இருக்காது. சில சமயம் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய போட்டுகிட்டே இருப்போம், பட் அந்த ஸ்பேஸ் இருக்காது. ஸோ ரொம்ப கொஞ்சம் இதான அப்புறம் நம்ம லேசாக அப்படி ஓட்டிகிட்டு இருந்தால் சைட் பண்ணணும். இப்போ சிம்லேயே வச்சுக்கிறேன். சம்டைம் மாய்ஸ்சர் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பப்ளி சவுண்ட் கேட்கும், அப்போ கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை நம்ம ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெரி சிம்பிள் இந்த ரெசிபி, பட் வெரி ஹெல்த்தி ஆல்சோ. கேஸ் ஃபார்ம் ஆகாது. சில பேர்த்துக்கு 2 சாப்பிட்டாலே வயிறு அப்செட் ஆகிடும். ஸோ இந்த வடையில் அவ்வளோ ஆகாது உங்களுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் பாருங்கள் இவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. அந்த பப்ளிங் சவுண்டு இந்த பொறியாக வருது இல்லையா, அந்த பபுள் ஸ்டாப் ஆன அப்புறமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த வடை ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இன்னும் ப்ரௌன் ஆக்கினீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது உங்களுக்கு. நம்ம ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்தீங்கன்னா வடை இல்லாமல் எந்த ஃபெஸ்டிவலுமே கிடையாது. பட் நான் பிஃபோர் தட் டிஷ்யூ லைன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஜல்லடை கப்பில். ஸோ தட் எக்ஸ்ட்ரா ஆயில் எதானு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது அப்சார்ப் ஆகிடும். பட் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வடையில் ரொம்ப ஆயிலே அப்சார்ப் ஆகாது. பாசிப்பருப்பு வடையில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், வெச்ச ஆயில் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோ உங்களுக்கு எண்ணெய் பிஸ்க்கும் ரொம்ப இருக்காது. இதில் எந்த ஃபெஸ்டிவலுமே வடை இல்லாமல் இருக்காது. ஸோ லைக் வரலக்ஷ்மி விரதம், சரஸ்வதி பூஜா, நவராத்திரி, நிறைய பொங்கல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வடை, எதர் உளுந்து வடை ஒரு மசாலா வடை பண்ணிகிட்ருப்போம் நம்ம. ஸோ ஒரு சேஞ்ச்க்கு இந்த வடை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
ஒரு ஈவினிங் டிஃபனுக்கு இந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு ஊறிடும். ரொம்ப நேரம் ஊறணும் அவசியம் இல்லை. அப்படி சீக்கிரம் ஊறணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு வெந்நீர் ஊற்றிங்கன்னா 10-15 மினிட்ஸில் ஊறி போயிடும். அண்ட் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், நைஸாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. நான் இதில் பாருங்கள் எவ்வளோ அந்த வடையில் பருப்பு தெரியுது. அதனால தான் சொன்னேன் கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு பாக்கி அரைச்சிக்கோங்க. அப்போது உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் பார்க்குறதுக்கு நல்லா, இந்த ரோட் சைட்லாம் போனால் உங்களுக்கு வடை ஸ்மெல் சூப்பராக வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம சுட சுட பாசிப்பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த சுவை அறுசுவை நிகழ்ச்சியில் வாரம் நம்ம பல வெரைட்டியான டிஷ்ஷஸ் பார்த்துட்டே வரோம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் வர வாரங்களில் நான் பண்ணி காமிக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.